ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல். கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 24/6/2025 ஸ்ரீசக்தி SS 473க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஸ்ரீசக்திக்கு பார்க்க போகிறோம்பா. செவ்வாய் டு செவ்வாய் இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 9 to 7 ஃபுல் ப்ரைஸில் 496. அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்திங்கன்னா 246 ஃபுல் ப்ரைஸில் 178ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது செவ்வாய்க்கிழமை ரிசல்ட். செவ்வாய்க்கிழமைண்டா நம்மளுக்கு ஸ்ரீசக்திங்கிற பேரில் வரும். நாளைக்கு புதன்கிழமை தனாலட்சிங்கிற பேரில் வரும். ஸோ நம்மளுக்கு நேற்றுக்கு திங்கக்கிழமை நம்மளுக்கு பாக்கியதாராங்கிற பேரில் வரும். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்கு டச் நம்பர்ஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும். ஆனால் இப்போ நம்மளுக்கு குறிப்பிட்ட இந்த 3 ட்ராவை நம்மளுக்கு டச்சஸ் மாறி மாறி போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவனம் செலுத்தி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 134 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் 4 to 3. நம்மளுக்கு எக்ஸ் பிசியோட டபுள் 3 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு இந்த ஏபிசி போட கீழே கொண்டு வந்தாலே போதும். அதாவது 134 கீழே கொண்டு வந்துடலாம். இதோட இந்த ட்ரா ப்ளஸ் டபுள் 3. இப்போ இதை கூட்டிடலாம். ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான், அதனால் 10க்கு 0 மச்சம்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. 3 கூட்டினோம்னா 6, இங்கே 3 கூட்டினோம்னா 7. 6 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு. அல்லது நீங்கள் இதை ஆல்போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 6 அல்லது 7. இந்த 134க்கு அப்புறம் நம்மளுக்கு 6 அல்லது 7 வந்திருக்கு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 650 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம பிசி போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் டபுள் 3 அவ்வளோதான். இப்போ 650க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 650 ஃபுல் ப்ரைஸில் 145. நம்மளுக்கு இங்கே இந்த 650 போதும். ஸோ அதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 650. ஸோ போன ட்ரா ப்ளஸ்ஸு, இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் டபுள் 3. 0ல் 3 போயிடுச்சுன்னா 3, இங்கே 5ல் 3 போயிடுச்சுன்னா 2, 2 3. நம்மளுக்கு இந்த 650க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. 2 அல்லது 3. ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நம்ம ஆல் போர்டுன்னு சொல்லி சேர்த்துக்குவோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஏ போர்டு கெஸிங் தான். 2 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 650க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 246 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. இப்போ 246க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் 178. நம்மளுக்கு இந்த 246 போதும். 246 இதோட போன ட்ரா மைனஸு. ஸோ இந்த ட்ரா ப்ளஸ் டபுள் 3. 6 3 கூட்டினோம்னா 9, இங்கே 4 3 கூட்டினோம்னா 7. 9 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 246க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. 7 அல்லது 9. 7 அல்லது 9 நம்மளுடைய இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் நண்பா, அல்லது ஆல் போர்டு நம்பர். இப்போ இந்த 24ஓட 6க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 9 to 7. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 and 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி நண்பா. ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு ஏசி போர்டாக ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் ஒரு நல்ல வின்னிங் சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டோட, அதாவது பெய்ட்ஸோடு சேர்த்து கிடச்சிச்சின்னா அது பெரிய அதிர்ஷ்டம் தான்.
இப்போ நம்ம இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 9 to 7 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நண்பா நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துடலாம். கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. 9 to 7 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 496. ஆனால் இங்கே நம்மளுக்கு 9 to 7 தான் வேணும். 9 to 7 இந்த இடத்துல நம்மளுக்கு -33. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 3 போயிடுச்சுன்னா 4, இங்கே 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. 1 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. 1 அல்லது 4, 1 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர். உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 4 நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ட்ஸாக கூட அமையலாம். ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 14 41 11 44 உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். டெய்லி ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம வந்து வீடியோ ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம் நண்பா. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 24/6/2025 ஸ்ரீ சக்தி SS 473க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது, அதை எப்போதுமே மறந்துடாதீங்க. நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுப்போம், ரொம்ப சிம்பிளாக தான் கொடுப்போம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் படி நம்ம கூட்டியிருக்கோம், அதோட நம்ம கழிச்சிருக்கோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. ஸோ போன ட்ராவ் முறக்கொண்டு நம்மளுக்கு ஏசி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ராவலில் நம்மளுக்கு பெய்ட் செலக்டாலும் ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சு, உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து போச்சு அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.